ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு திருவள்ளூர் சேனல். நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பிஸ்கெட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 100 ml இருக்கும். ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 250 ml இருக்கும் சர்க்கரை. ஒரு கொஞ்சமாக சமையல் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நம்மளுடைய சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் சர்க்கரை எடுத்தேன். 2 டம்ளர் மைதா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த தண்ணி வந்து சரியாக போயிடும். அப்படி உங்களுக்கு சரியாக போடணும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, சப்பாத்தி மாவு மாதிரி. இதுக்கு முன்னே நம்ம சேனலில் பிஸ்கெட் வச்சு சாக்லேட் கேக் எப்படி செய்கிறது வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து 2 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க கிச்சன் டாப் மேலே செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸான உருண்டையாக எடுத்துக்கலாம். இப்போ மீதி மாவு எடுத்து அதே பவுலில் போட்டு வச்சுருங்க. நம்ம மாவு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தேய்க்கிறோம்ல சப்பாத்தி கிட்ட அதே மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். ஒரே சைடு தேய்ச்சிங்கன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு சைடு தேய்ச்சிட்டு இப்போ எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு சைடு வச்சு தேய்ச்சிக்கோங்க. அடியில் வந்து ஆயில் அப்ளை பண்ணாதனால மாவு வந்து ஒட்டிட்டு வருது. இப்போ நம்ம கல் மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நம்மளுடைய மாவை அப்ளை பண்ணிட்டு மாவுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சூரி வச்சு ஃபஸ்ட்டு நேராக லைன் போட்டுக்கோங்க. நேராக லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டைமண்ட் ஷேப் வேணுன்னா டைமண்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுடைய பிஸ்கெட் வந்து இப்போ ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம். நான் பிளேட்டில் வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம். நம்மளுடைய பிஸ்கெட் மாவு சைஸ் வந்து இந்த சைஸ் இருக்கணும். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குதா இல்லைன்ட்டு ஒரு பிஸ்கெட் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதனால் வந்து இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கெட்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம்.
அனலை வந்து மீடியமாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் விட்ருங்க, வேகட்டும். போட்ட உடனே அப்படியே கிளறினீங்கன்னா அது வந்து பிஸ்கெட்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் மெதுவாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சைஸோட நல்லா பெருசாக வந்து வெந்து நல்லா வந்துருக்குது பாருங்கள். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம பிஸ்கெட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்க பிஸ்கெட்லாம் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அனலை வந்து மீடியமாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட பிஸ்கெட் வந்து வெளியே நல்லா கலர் வந்துடும், உள்ளே வந்து வேகாது. போட்ட உடனே கலந்து விடாதீங்க, ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அப்புறமா மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட பிஸ்கெட் பாருங்கள் எப்படி சைஸ் நல்லா உப்பி வருதுன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கரெக்டாக வந்துச்சு இல்லைன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய பிஸ்கெட் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.